Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா CSE டிஜிட்டல் சேவா போர்ட்டல்ல ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது CSE சஃபார் மூலமா வந்து நீங்க பஸ் டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து up to 5% வரைக்கும் கமிஷன்ஸ் வந்து வரதா வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இதை பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த டிராவல்ஸ் மூலமா எப்படி நம்ம வந்து லீட்ஸ் வந்து ஜெனரேட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா CSE டிஜிட்டல் சேவா போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்ட் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட்லயே வந்து ஃபார் டிராவல் சர்வீசஸ் லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. csesuffer.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அவர் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு பஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ரெட் பஸ்ங்கிறத உங்களுக்கு இப்போ ரீசெண்டா எனபிள் பண்ணிருக்காங்க. இந்த ரெட் பஸ்ல நீங்க வந்து லாகின் பண்றது மூலியமா டைரக்டா உங்களுடைய கஸ்டமருக்கு பஸ் டிக்கெட் வந்து டிராவல் பண்ணி கொடுக்க முடியும். அதாவது பிரைவேட் பஸ் அந்த ஆம்னி பஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை டைரக்டா நீங்க வந்து லாகின் பண்ணி சீட் வந்து புக் பண்ணி கொடுக்க முடியும். ஒவ்வொரு சீட் புக்கிங்க்கும் உங்களுக்கு வந்து up to 5% வரைக்கும் கமிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுல ஏசி பஸ், ஏசி ஸ்லீப்பர், செமி ஸ்லீப்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியா ஸ்பெசிஃபிகேஷனோட உங்களுக்கு தனித்தனியா இருக்கும். அப் டு நீங்க 1000 rupeesக்கு மேலாம் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கமிஷன்ஸ் ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சீட் செல்லர் பத்தி ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம். சீட் செல்லர் மூலியமா எப்படி வந்து ஒரு ஏஜென்ட் ஐடி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நீங்க இது வரைக்கும் இந்த சீட் செல்லர் அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா CSE லாகின் அப்படிங்கிற ஏஜென்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு CSE ஐடியை வச்சு நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, சர்ச் பஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற பாருங்க. பஸ் டிக்கெட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே எடுத்த டிக்கெட்டை நீங்க வந்து பிரிண்ட் போட்டு எடுக்கிறதா இருக்கட்டும் நீங்க எடுத்து கொடுக்கலாம். இல்ல வந்து பஸ் வந்து புக் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரம் டூன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க எங்க இருந்து அவங்க போறாங்களோ அதை நீங்க இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ சென்னையிலேருந்து அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா வந்து கன்னியாகுமரிக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கன்னியாகுமரி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுவோம். இல்லை வந்து அவங்க வந்து மதுரைக்கு போகிறாங்க அப்படின்னா மதுரை அப்படிங்கிற நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து மதுரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து போட்டுக்கலாம். மதுரைன்னு போட்டுக்கிட்டு டேட் வந்து எந்த டேட்லேருந்து அவங்க வந்து பஸ் டிக்கெட் கேட்குறாங்க அந்த டேட் வந்து கொடுப்போம். இப்போ வந்து நம்ம வந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதை கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா என்னென்ன பஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மதுரை பாண்டியன் டிராவல்ஸ் இருக்குது, ப்ளூ பிரிட்ஜ் டிராவல்ஸ் இருக்குது, ஸ்ரீகுமரன் டிராவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்ச் டிராவல்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்வின் டிராவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டிராவல்ஸ் வைஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமருக்கு அந்த பஸ்க்கு இந்த சர்வீஸ் டிக்கெட்ஸுக்கான ப்ரைஸஸ் வந்து சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து மினிமம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 890 தான் உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல புக் சீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா டேரெக்டாக பஸ் வந்து புக் பண்ணுறதுக்கான இடத்துக்குள்ள போகுது. அதாவது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லீப்பர் தான் கொடுத்துருக்காங்க. சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா செமி ஸ்லீப்பர் கேட்பாங்க. ஜஸ்ட் வந்து அப்படியே உட்காந்த இடத்துல சாஞ்சிக்கிட்டு படுக்கிற மாதிரி கேட்பாங்க. அதுதான் வந்து செமி ஸ்லீப்பர். ஸ்லீப்பருங்கிறது வந்து நீங்கள் நேரடியாகவே படுத்து டிராவல் பண்ணுற மாதிரி உள்ள சீட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, சீட் நம்பர் L9ல வந்து நம்ம வந்து புக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கொடுக்கணும். L9னா லோவர் பெர்த்னு சொல்லுவோம், யூனா நம்ம வந்து அப்பர் அப்படி மேலன்னு சொல்லுவோம். அதாவது மேலே 2 கார்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எந்த இடத்துல தான் அவங்க வந்து போர்டிங் பாயிண்ட் அப்படின்னா கோயம்பேடுல இருந்து டிராப்பிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல மேலூரா இல்லை வந்து மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேசஞ்சர் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. இது எல்லாமே கொடுத்துட்டு 1040 ரூபாய் அப்படிங்கிற சார்ஜஸ் நம்ம வந்து இந்த இடத்துல பே பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணி நீங்க டேஷ்போர்டை கிளிக் பண்ணீங்கன்னா மேல வியூ ட்ரஸ்ட் மேக்கர் சர்டிஃபிகேட்னு ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சென்டர் நேம் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி அதாவது ஃப்ரேம் போட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய CSE சென்டர்ல கூட நீங்க இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ கிளைண்ட் கஸ்டமர் வந்து பார்க்கும்போது உங்க மேல வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். பரவாயில்ல, ரெட் பஸ் கூட இவங்க வந்து டைப் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிராவல் ஏஜென்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட வந்து இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம்னா டேரக்டா உங்க கூட்ட நம்ம போகலாம், ப்ரைஸஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வந்து உங்க மேல வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க வந்து ரெடி பண்ணி நீங்க வச்சிருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு பேக் சைடு உங்களுக்கு நேரம் நீங்க வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய அந்த லீட்ஸ் அப்படிங்கறத அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களால கண் கூட பார்க்க முடியும். இந்த CSE இ-சேவை ரிலேட்டடா நம்ம பிசினஸ் அடுத்து என்ன பண்றது, நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம எப்படி மூவ் பண்றது, எப்படி நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம டீம் சார்பா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து
வீக்லி ஒன்ஸ் வந்து ஜூம் மீட்டிங் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய ஃபீட்பேக் எதா இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. பண்ணலாமா வேண்டாமா? ஏன்னா நம்ம ஒரு 5 பேருக்கும் 10 பேருக்கும் நம்ம வந்து பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் ஒரு 30 பேர் ஒரே அட் அ டயத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து டீச் பண்ண முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். அடுத்து புதுசாக என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு, அதை எப்படி நம்ம சென்டரில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ இதை வந்து இந்த மந்த்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். என்னோட ஃப்ரீ டைமில் அது சண்டே நான் பண்ணலான்னு இருக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.